بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولله على الناس حج البيت من استطاع إليه السبيل. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: وأن الحج يهدم ما كان قبله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்தின் ஹஜ்ஜிற்கான பயணம் துவங்கி விட்டது. ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தவர்கள் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வரும் காலத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யும் நசீபை பாக்கியத்தை வழங்குவானாக. ஹஜ்ஜு என்பது மற்ற இபாதத்தை விட கொஞ்சம் மாறுபட்ட இபாதத். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தானம், தர்மம், குர்ஆன் திலாவத் இதையெல்லாம் நாம் இருக்கின்ற இடத்திலே செய்யலாம். இருக்கின்ற இடத்திலே செய்வது அது சிறப்பானது. ஆனால் ஹஜ் அப்படி அல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தாலும், அவர் ஹஜ் செய்ய நினைத்தால் குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட இடத்தில் போய்தான் செய்ய முடியும். மக்காவும் அதை சுற்றியுள்ள இடங்களில் போய் செய்தால்தான் அதற்கு பேர் ஹஜ். இல்லை என்றால் அது ஹஜ்ஜாக இருக்க முடியாது. பெரிய அந்தஸ்து இருக்கு, காசு பணம் இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, உட்கார்ந்த இடத்துல ஹஜ் செய்ய முடியுமா? இது முடியாது. அங்க போனாதான் ஹஜ். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். ஏன் உலகத்தில் வந்த கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜை எங்க? அல்லாஹ் சொன்ன அந்த கஅபாவை சுற்றி, கஅபாவுடைய அந்த புனித பூமியில் கால் பதிக்காத நபிமார்கள் கிடையாது. ஹஜ் செய்யாத நபிமார்கள் கிடையாது. ஹஜ்ஜும் கஅபாவை சுற்றியுள்ள இடங்களும் புனிதமானது என்று அல்லாஹ் பரிசாற்றுகிறான். ஹஜ் ஒரு சிறப்பான அமல். அதாவது ஹஜ்ஜுனா என்னங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். துல்ஹஜ் பிறை 8லிருந்து 12 வரை செய்யற அமல். சில அறிஞர்கள் 13 வரை செய்யலாம்ங்கிறாங்க, 13 அசர் வரை செய்யலாம்ங்கிறாங்க. எப்படியோ 5 நாள் அல்லது 5.5 நாள், 5.5 நாள் செய்யற அமல். அதாவது ஹஜ்ஜுடைய அமல் என்ன? கஅபாவை தவாப் செய்யணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சஃபா மருவா மலையை ஓடணும், தொங்கோட்டம் ஓடணும். இதுக்கும் அதுக்கும் ஓடணும். மினாவில் போய் குறிப்பிட்ட நேரம் தங்கணும். அங்க போய் ஓரிரு அமல் செய்யணும்.
அரஃபாவில் போய் தங்கி அமல் செய்யணும், முஸ்தலிஃபாவில் போய் தங்கி அமல் செய்யணும். அதை முடிச்சுட்டு ஷைத்தானுக்கு கல்லடி அடிக்கணும். அதன் பிறகு குர்பானி கொடுத்துட்டு ஆடு மாடு ஒட்டக அவங்கவுங்க விருப்பத்தை போல குர்பானி கொடுத்துட்டு தலைமுடிய மொத்தமும் சிறைக்கணும் அல்லது கொஞ்சமா வெட்டணும். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் ஹஜ், இவ்வளவுதான் ஹஜ். ஆனா ஒரு சின்ன இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அங்க வருவாங்க, 35 லட்சம் பேர் அங்க வருவாங்க. நெருக்கி பிடிச்சி எவ்வளவு மக்கள் வர முடியுமோ வருவாங்க. அந்த எல்லா மக்களையும் ஒரு சின்ன இடம் உள்வாங்கிக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஆச்சரியம். உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க போய் காட்டுவாங்க, இதுதான் அரஃபா, இதுதான் முஸ்தலிஃபா, இதுதான் மினா அப்படின்னு இடத்தை காட்டுவாங்க. கண்ணுல பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த சின்ன இடத்துக்குள்ள 35 லட்சம் பேர் எப்படி உள்வாங்கும்? ஹஜ்ஜுடைய நாள்ல மட்டும்தான் சாத்தியம். அட சவுதி அரசே முடிவு பண்ணி மற்ற நாள்ல 35 லட்சம் பேர் அரபாவில் ஒன்று சேர்த்து முடியுமான முடியாது. அரபா இடம் உள்வாங்காது. ஹஜ்ஜுடைய நாள்ல மட்டும்தான் அல்லாஹ் அக்பர் அந்த இடம் உள்வாங்கி 35 லட்சம் பேர் இல்லை 1 கோடி பேரை கொடுத்தாலும் உள்வாங்கும் அந்த இடம். அதுக்குள்ள கொண்டு வந்து மக்களை சேர்க்கும். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை அந்த 5 நாள்ல பார்க்கலாம். போய் வந்தவங்க சொல்றதை கேட்கலாம். ஹஜ் அமலே அற்புதம்ங்க, ஹஜ்ஜுடைய அமலே அற்புதம். அதனால தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் அமலை அதிகமான சிறப்புகளாக சொல்லி கொடுக்குறாங்க. ஹஜ்ஜுடைய சிறப்பை கேட்க கேட்க கரையாத நெஞ்சும் கரையும். அதுக்காக போகணும், செலவழிக்கணும், அந்த அமலை முடிக்கணுங்கிற ஆசை ஆர்வம் உள்ளத்துல ஈமான் இருந்தா தானா வந்துடும். உள்ளத்துல ஈமான் இருந்தா தானா வந்துடும். அவ்வளவு சிறப்பான அமல் ஹஜ்ஜுடைய அமல். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹஜ் சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய சொல்லுவோம். வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஹஜ் செய்ய அங்கு போய் வர்ற அளவுக்கு யாருக்கு உடல் தாக்கத்து பொருளாதாரத்தின் பலம் இருக்குதோ அவங்க ஹஜ்ஜுக்காக அல்லாஹ்விற்காக மக்களே ஹஜ்ஜுக்கு போங்க. மனிஸ்ததா இலைஹி சபீலா அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், முடிந்தவர்கள் போங்க. அப்ப அதுல இன்னொரு நிலை இருக்கு, முடியாதவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஹஜ் செய்ய முடியாம பொருளாதார பலம் இல்லை அல்லது பொருளாதார பலம் இருந்து உடல் பலம் இல்லை, இந்த 2 பலம் இல்லாட்டி ஹஜ்ஜி இல்லை, அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. 2 பலமும் இருந்துட்டு ஹஜ்ஜி கடமை ஃபர்து. அந்த ஹஜ்ஜி செய்யறதுக்காக வயசான காலம் ஆகட்டும், முடி நிறைக்கட்டும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்போம், வீடு வாசலை கட்டி முடிப்போம், அந்த இந்த தேவையெல்லாம் முடிப்போம். அப்படிலாம் நியத்து இல்லை, நிபந்தனை இல்லை. உடல்ல பலம் காசு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்ப 30 வயசுல அது வந்துருச்சா 30 வயசுல கடமை, 25 வயசுல வந்துருச்சா 25 வயசுல கடமை, 50 வயசுலதான் வருதா 50 வயசுலதான் கடமை. இது 2 இருந்தா கடமை, இல்லாட்டி கடமை இல்லை. அல்லாஹ் இங்க ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய புத்திசாலி. சஹாபாக்கள்ல புத்திசாலி அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு சில நபர்களை கோடிட்டு சொல்லிடுறான். ரொம்ப அதிபுத்திசாலி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. கொஞ்ச காலம் அவர் இஸ்லாத்துக்குள்ள வரல, பிறகு இஸ்லாத்துக்கு வரணும்னு என்ன வந்துச்சு. அவரே சொல்றார், அல்லாஹ் என் உள்ளத்துலையும் இஸ்லாத்தினுடைய தேட்டத்தை போட்டான். களிமா சொல்லி முஸ்லீம் ஆகலாம்னு பெருமானார் ஸல்லல்லாஹு தேடி போனேன். பெருமானார் ஸல்லல்லாஹு போய் சொன்னேன், நான் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நல்லதுதான்ப்பா, நல்ல விஷயம் தான், வா கையை கொடு கையை கொடு. அப்படி கையை பிடிச்சி களிமா சொல்லி கொடுத்துருவோம்னு ஆசைப்பட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கையை நீட்டுனார் ரசூலுல்லாஹ், கையை நீட்டுனார். திடீர்னு கையை சுருக்கிக்கிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அதாவது மாலா கையா அம்பு, என்னப்பா களிமா சொல்லலாம் வந்து கையை நீட்டுன, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் கையை சுருக்கிக்கிட்ட அப்படின்னு ஏதாவது ஷர்த்து நிபந்தனை விதிக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், ஆமா இதுக்கு முன்னாடி நிறைய அட்டூழியம் பண்ணியிருக்கேன், இஸ்லாத்திற்கு எதிராக எல்லாம் செயல்பட்டு இருக்கிறேன், நான் பண்ணாத சேட்டை இல்லை,
இந்த பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கணும். களிமா சொன்னா நடக்குமான்னு கேட்டார். நான் முஸ்லீம் ஆயிட்டா என்னுடைய முன்னாடி உள்ள எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா அப்படின்னு கேட்டார். அப்படி இருந்தாதான் களிமா சொல்லுவேன்னு சொன்னார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அலின்த அன்னல் இஸ்லாம் யஹ்தி பிமா கான கப்லஹு, எப்போ உனக்கு தெரியாதா எவ்வளவு பாவம் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாம் ஆயிட்டா அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், தவிடுபடி ஆக்கிடுவான் அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா. அடுத்து சொன்னாங்க, அன்னல் ஹிஜ்ரத தஹதிபு மா கான கப்லஹா, ஒருவர் ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டால் அதற்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், இது உனக்கு தெரியாதா அப்படின்னாங்க. அடுத்து ஒரு செய்தியை சொன்னாங்க, நமக்கான கவனத்திற்கான செய்தி. அன்னல் ஹஜ்ஜ யஹ்திபு மா கான கப்லஹு, ஹஜ் முடிச்சிட்டா அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா வரிசைப்படுத்தி சொல்றாங்க பாருங்களேன். கவனிக்க வேண்டியது அதான். இஸ்லாம் ஆகிறது, ஹிஜ்ரத்து பயணம் போறது, மூணாவது ஹஜ்ஜ கொண்டு வர்றாங்களே, மூணாவது நோன்பை கொண்டு வரல, ஜக்காத்தை கொண்டு வரல, தொழுகையை கொண்டு வரல, மற்ற குர்ஆன் திலாவத்து திக்ரு தஸ்பீஹ் எதையுமே கொண்டு வரல. இஸ்லாம் ஆகிறது எவ்வளவு புனிதமானதோ, ஹிஜ்ரத்து பயணம் எவ்வளவு புனிதமானதோ, அந்த புனிதத்தின் வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை கொண்டு வருகிறார்களா இல்லையா? இஸ்லாம் ஆகிறது பெரிய பாக்கியம். காஃபிராக பிறந்து இஸ்லாம் ஆகிறது, சிலர் பரம்பரையா இஸ்லாம் ஆகிறோம் இல்லையா? தாயினுடைய முஸ்லீமுடைய தாய் தகப்பனுக்கு பிறந்ததால இஸ்லாம் ஆயிட்டோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லாம போயிடுச்சு இல்லையா? ஹிஜ்ரத்து பயணம் இன்னைக்கு நாம செய்யறது இல்லை, அதனால அது கிடைக்காம போயிடுச்சு. அதனாலதான் அல்லாஹு தஆலா பெரிய நன்மை வேணுமா, முன்னாடி செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணுமா, நீ பிறப்பிலேயே இஸ்லாம் ஆகிருக்க அந்த நசீபு இல்லை, ஹிஜ்ரத்து செய்யல அந்த நசீபு இல்லை, இருக்கு ஹஜ்ஜு பண்ணிறேன், ஹஜ்ஜ முடிச்சிறேன், அந்த நசீபு உனக்கு தானா கிடைச்சிருமே. பரம்பரை இஸ்லாமியனுக்கு கிடைக்காத பாக்கியம், ஹிஜ்ரத்து பயணத்தின் போது கிடைக்காத பாக்கியம் இந்த ஹஜ்ஜுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கானே. அப்ப எல்லாத்துக்கும் இந்த நசீபு வேணும். அப்ப எல்லாரும் ஹஜ்ஜு செஞ்சுட்டு அந்த நசீபு கிடைச்சிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், இப்ப ஹஜ்ஜு பயணம் எவ்வளவு புனிதமானது, ஹஜ்ஜு மேல நமக்கு எவ்வளவு ஆசை வேணும். ஒரு முறை ஹஜ்ஜு பண்ணிட்டேன் அதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு நினைக்க கூடாது. அடுத்து நீங்க ஹஜ்ஜு பண்ண உங்க நன்மை கூடிக்கிட்டே இருக்க. ஒரு 4-5 ஹஜ்ஜு பண்ணிட்டேங்க, காசு போல நிறைய இருக்கு, அதோட மோஞ்சிடக்கூடாது. நான் பண்ணல, பண்ணாதவர் யாரு? இங்க வாங்க பாய், ஹஜ்ஜு செய்ய ஆசையா இருக்கா, இந்தாங்க குடிங்க ஹஜ்ஜு பண்ணுங்க. நம்ம காசு பணத்துல நாம முதல்ல ஹஜ்ஜு செய்யணும், நம்ம தாய் தாப்பன் ஹஜ்ஜு செய்ய வைக்கணும், நம்முடைய மனைவி மக்கள் ஹஜ்ஜு செய்ய வைக்கணும். அதை தாண்டி நம் உறவுக்காரர்கள், நம் நேசத்திற்குரியவர்கள், நம்முடைய அன்பை பெற்றவர்கள் நம் காசு பணத்தை அவர்களை ஹஜ்ஜு செய்ய வைக்கிறது ஒரு பெரிய பாக்கியமுங்க. நீங்க எதுக்கு செலவழிக்கிறீங்களோ இல்லையோ, ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறதுக்கு நிகரான கூலி உலகத்திலேயே கிடையாது. அவ்வளவு கூலி அல்லாஹ் தஆலா காசு பணத்தை அந்த ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறது வச்சிருக்கிறானே. ஆயிஷா அம்மா போய் கேட்டாங்க, புகாரியில நபிமொழி இருக்கு, ஜிஹாதுக்கு போனா நிறைய கூலி கிடைக்கும், கேள்வி பதிலே கிடையாது, மௌத்தா போயிட்டா ஜிஹாதுல கலந்துகிட்டு அங்க போய் ஷஹீத் ஆகிட்டா மறுமையில அல்லாஹ் தஆலா நிக்க வச்சு கேள்வி கேட்பான்ல, அந்த கேள்வி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு, நேர சொர்க்கம் தான். ஜிஹாதுல போய் கலந்து உயிர் துறந்த அந்த முஜாஹிதீன்களுக்கு அல்லாஹ் நேரடி சொர்க்கத்தை கொடுப்பான். பெரிய பாக்கியம், இது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏதோ சஹாபாக்களுக்கு, தாபீன்களுக்கு, தபா தாபீன்களுக்கு, சில பேர்த்துக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நமக்கு கிடைக்கணுமே, நமக்கு கிடைக்கிறது எப்படி? அதுக்கு இஸ்லாம் வழி சொல்லி கொடுக்குது. ஆயிஷா அம்மா போய் கேட்டாங்க, யார சூழலாம் ஆம்பளைங்க ஜிஹாதுக்கு போறாங்க, நிறைய நன்மை கிடைச்சிருது, சொர்க்கம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது, நாங்க பொம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன வழி? நாங்களும் அந்த ஜிஹாதுக்கு வர்றோம், வாழை பிடிக்கிறோம், எதிரிகளை வெட்டுறோம், அவங்க எங்களை வெட்டட்டும், நாங்களும் அந்த போர்க்களத்துல மூத்தா போகணும், பெரிய பாக்கியம், நீங்க தொலை வைக்கிற நசீபு கிடைச்சிருமே அப்படின்லாம் கேட்டாங்க ஆயிஷா அம்மா போயிட்டு. அப்ப பெருமானார் சொன்னாங்க, பொம்பளைங்கெல்லாம் போர்க்களத்துக்கு வரணும்னு நீங்க விரும்பினாலும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்.
அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு வேணுமா? போர்க்களத்துல போய் உயிர் துறந்த அந்த புனித பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுமா? நீங்க போருக்கு வர வேண்டாம், மாற்று வழி சொல்லி தர்றேன், வேற உபகாரத்தை உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னான். பொம்பளைங்க ஹஜ்ஜுக்கு போகணுமா? அதாவது பொம்பளைங்க புனித போருக்கு போகணுமா? வேண்டாம். அதை விட சிறந்த வழி என்ன தெரியுமா? மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜு செய்யுங்க. அந்த ஹஜ்ஜு உங்களுக்கு ஜிஹாது நன்மையை தந்துருவோம்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜிஹாதுக்கு போக முடியாதவங்க ஹஜ்ஜ மப்ரூரை செஞ்சுட்டா அவங்களுக்கு அந்த கூலி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த கூலி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஜிஹாதுக்கு போக வேண்டாம், புதுசா போய் நீங்க இஸ்லாமாக வேண்டாம், ஹிஜ்ரத்து செய்ய வேண்டாம், பெண்டன் பெரிய அமலெல்லாம் செய்ய வேண்டாம். ஹஜ்ஜுக்கு காசு பணம் இருக்கா, உடம்புல தெம்பு இருக்கா, ஹஜ்ஜுக்கு போங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த எல்லா நன்மையும் மொத்தமா ரப்பு உங்க கையில தந்துருவோம், மொத்தமா உங்க கையில தந்துருவோம். தாய் தகப்பனுக்கு, தாய் தகப்பன் மேல அதீத பிரியம் இருக்கு சில பிள்ளைங்களுக்கு இல்லையா? ரொம்ப பெரிய பற்று, பாசம், பிரியம். எங்க அம்மா எங்க அத்தான கொள்ள பிரியம் இருக்கு இல்லையா? அந்த பிள்ளைங்க உலகத்திலேயே உயர்ந்த அன்பளிப்பை எங்க அத்தா அம்மாவுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னு வைங்களேன். ஹஜ்ஜு செய்யற பயணம் தான், அதுக்கு செலவழிக்கிறதா உயர்ந்த கிஃப்ட், உயர்ந்த அன்பளிப்பு. எங்க அத்தா அம்மாவுக்கு நான் உயர்ந்த அன்பளிப்பு கொடுக்க முடிவு பண்ணிட்டா அவங்க ஹஜ்ஜு செய்ய வச்சிடணும். ஹஜ்ஜு செய்ய வச்சுட்டா எங்க அம்மாவுக்கு நான் பெரிய அன்பளிப்பு கொடுத்துட்டேன், அல்லாஹ்ட்ட போய் பெருமையா பேசலாம், பெருமையா பேசலாம். மனைவிக்கு தோட்டம், துறவு, நகை, நட்டு, அது இது கொடுக்கறத விட அதை கொடுக்கலாம். ஆனா அதை விட உயர்ந்த அன்பளிப்பு என் மனைவி வந்த பிறகுதாங்க என் வாழ்க்கையிலே செழிப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சீதேவி என் வீட்டுக்குள்ள வந்தா, எனக்கு வாக்கப்பட்டா, அல்லாஹு அக்பர். அவள் வந்ததுக்கு பிறகு தொட்டதெல்லாம் தொடங்குது. அல்லாஹ் பரக்கத்தான பிள்ளைகளை தந்தான், செல்வத்தை தந்தான், அந்தஸ்து தந்தான், எவ்வளவோ வாழ்க்கையை உயர்வு தந்தான். என் மனைவி என் உசுருக்கு உசுரா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்க தான் மனைவிக்கு செய்ய உயர்ந்த அன்பளிப்பு என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறதான். அவங்கள ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க, நீங்க பெரிய அன்பளிப்பு கொடுத்துட்டீங்க. அதுக்கு மேல அன்பளிப்பு உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நாம யாரையாவது நேசிக்கிறோம், நண்பர்கள்ல, ஆலிம்கள்ல, சொந்த பந்தங்கள்ல அளவு கடந்து நேசிக்கிறோம். அவர் சொன்னா இவர் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாய்த்த காரியம் சாதிக்கணுமா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் சொன்ன இவர் கேட்பாருங்க அப்படின்னு சில நட்பு வட்டாரம் இருக்குல்ல, சில சொந்த பந்தம் இருக்குல்ல, அந்த அளவு கிடந்து நேசிக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த அன்பளிப்பு தர வேண்டுமா? அவர்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து போய்விடுங்கள், அவர்கள் ஹஜ்ஜு பயணத்திற்கு உதவி செய்து விடுங்கள். அதை விட சிறந்த அன்பளிப்பு உலகத்தில் நீங்க தரவே முடியாது. அதுதான் உயர்ந்த அன்பளிப்பு. ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறது, அவருக்கு செலவழிக்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பை நமக்கு உரியவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? உலகத்துல கொஞ்சம் காசு பணம் இல்ல, ஏழை கூட அப்படிதான் நினைக்கிறான். பணக்காரனாவே வாழ்ந்து பணக்காரனாவே மௌத்தாகும். நினைக்காத ஆளை சொல்லுங்க பார்ப்போம். இல்லைங்க, நான் ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஏழையா கபருக்கு போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை உலகத்துல காட்ட முடியுமா? யாருக்கும் அதுக்கு விருப்பம் இல்லை. ஏழையா வாழ்ந்து ஏழையா மௌத்தா போறேன் கிடையாது. ரசூலுல்லாஹ் துவா சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய துவா செய்யறான். அந்த துவா மட்டும் செய்ய மாட்டேன் தெரியுங்களா? அமித்ரா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாகவே மௌத்தாக அப்படின்னு துவா கேட்கிற இங்க ஒரு ஆளை காட்டுங்க. பணக்காரனா வாழணும், பணக்காரனா மௌத்தா போகணும், ரிச்சான வாழ்க்கை இல்லையா? எல்லாரும் கேட்கிறோம். இஸ்லாம் அதை தப்புன்னு சொல்லலை, ஆனா நினைக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னா முயற்சி செய்யணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கும் முயற்சிய. உலகத்துல பணக்காரனாவே மௌத்தா போகணுமா? ஒரு இபாதத் இருக்குங்க உலகத்துல. பணக்காரனாவே வாழ்ந்து பணக்காரனாவே மௌத்தா போகணும்னா அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹாஜி அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை முடித்து விட்டால் அவன் மௌத்தா போற வரைக்கும் பணக்காரனா தான் இருப்பான். ஏழையாக மாட்டான், ஏழையாக ஆகவே மாட்டான். அல்லாஹ் ஏழை ஆக்குறதே இல்லை அவனை. ஹஜ்ஜு முடிச்சுட்டியா, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செஞ்சியா, உன் அந்தஸ்து காசு பணத்துல ஒசத்துமான தவிர கீழே இறக்க மாட்டான், கீழே இறக்கவே மாட்டான். கீழே இறக்காத செயல் அல்லாஹ் செய்யவும் விட மாட்டான்.
சில சேட்டையை செஞ்சா கீழே இறங்கிடுவான் இல்லையா? அதை செய்ய விட மாட்டான் அல்லா. அவன் செல்வத்தை அல்லா பாதுகாப்பான், பாதுகாக்கிற வழிமுறை அல்லா கற்றுக் கொடுப்பான், அவனுக்கு பணக்காரனே வாழ வைப்பான். அதனாலதான் சொல்றது, அல்லாவுக்காக ஹஜ்ஜு செஞ்சுட்டா அவர் ஏழையா மூட்ட மாட்டார். பணக்காரனா ரிச்சான வாழ்க்கையில தான் அவருடைய வாழ்க்கை போகும். அதாவது பணக்காரனுக்கு வேணும்னா அந்தஸ்து வித்தியாசம் இருக்கலாம், உயர்ந்த பணக்காரன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பணக்காரனா வாழலாம். எந்த தேவைக்கும் யார்ட்டையும் போக வேண்டாம், நாம நமக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். அந்த வாழ்க்கை கிடைக்கணும்னா அவர் ஹஜ்ஜு முடிக்கணும், அல்லாவுக்காக ஹஜ்ஜு முடிக்கணும். அல்லாவுக்கா அந்த நிலைக்குள்ள வந்துட்டார்னா அதை விட அந்தஸ்து ஒண்ணுமே கிடையாது. அதை விட சிறந்தது ஒண்ணு இருக்குங்க, வாழ்க்கையிலே பெரிய சிறந்தது. பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் நம்மளால யாருக்காவது தொந்தரவு தந்திருக்கும், எப்பயாவது நமக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில திட்டி இருக்கலாம், பேசி இருக்கலாம், ஏசி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், அல்லது தெரியாம அவங்களுடைய காசு பணத்தை எடுத்திருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் யாருக்காகவாது நாம் அநீதம் செய்திருக்கலாமா இல்லையா? அந்த அநீதத்தை மன்னிக்காதவரை நாளைக்கு சொர்க்கம் கிடைக்காது. அநீதங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் அவர் பெரிய ஆலிமாகவே இருந்தாலும், பெரிய அறிஞராகவே இருந்தாலும், இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து முடித்திருந்தாலும் கூட அவர் வாழ்நாளில் அநீதம் இழைத்திருந்தால் அந்த அநீதம் மன்னிக்கப்படாத வரை அவர் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் அதை விடமாட்டான். ஆனா அந்த அநீதத்தை எப்படி மன்னிக்கிறது? அல்லாஹ் வழி சொல்லி கொடுக்குறான். அப்பா ஏவா உன்கிட்ட இப்படி இப்படிதான் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருந்து கையை பிடிச்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, சரிங்க விடுங்க நான் அல்லாஹ்காண்டி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மன்னிச்சுட்டா இவர் அநீதத்திலிருந்து தப்பிக்கப்படுவார். நம்ம எத்தனை பேர் பிரிஸ்டீஜை விட்டு இறங்கி போய் மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா? அட கட்டு கொண்டாடிட்டே மன்னிப்பு கேட்கறதுல, தாய் தப்பிட்ட மன்னிப்பு கேட்கறதுல, விடுங்க உலகத்துல எவன் செய்யாது நான் செஞ்சு போட்டேன் இதுக்காகவெல்லாம் போய் அம்மாட்டேன் அதெல்லாம் நடக்காது, அண்ணன் நம்பிட்டேன் அதெல்லாம் நடக்காது. பிரிஸ்டீஜ் பாக்குறமே, தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணதுக்கு பிறகு கூட மன்னிப்பு கேட்க தயக்கம். அப்ப நம்ம அந்த அளவுக்கு இறங்கி வர்றதில்ல, நம்ம பாவம் அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும், அந்த பாவம் அப்படியே நிற்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு மறுமையில போன உடனே அல்லாஹ் கேட்பான், இன்னாருக்கு இவ்வளவு அநீதம் பண்ண யாவும் இருக்கா, நன்மையை பூரா எடுவான், எடுத்து அவருக்கு கொடுத்துருவான். கொடுத்த பிறகு இவர்கிட்ட நன்மை இல்லைன்னா இன்னும் அநீதம் மட்டும் இருக்குன்னு சொன்னா அவன் பாவத்தை தூக்கி இவன் தலையில கூட்டி இவனை தூக்கி நரகத்துல ராமா அல்ல. அவ்வளவு மோசமானது அநீதம் இழைக்கிறது, மோசமானது. அப்ப அநீதம் இழைத்திருந்தால் உடனே மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு மனசும் இல்லை, ஆனாலும் சொர்க்கத்துக்கு போகவும் ஆசைப்படுறோம். பாவமும் பண்ணி இருக்கோம், பாவ மன்னிப்பும் தேடுறதுல சொர்க்க வாழ்க்கை மட்டும் நமக்கு வந்துடணும், கலிமாவுடைய மௌத்து மட்டும் நமக்கு வந்துடணும் ஆசைப்படுறோமா இல்லையா? இதுக்கு ஒரு வழி இஸ்லாம் சொல்லி கொடுக்குதுங்க. அட இதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹஜ்ஜு ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்யறாங்க. அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அரஃபால போய் உட்கார்ந்து கேட்கிற எல்லா துவாவும் கபூலாம், எல்லா துவாவும் கபூலாம். ரசூலுல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் நிறைய கேட்டாங்க அரஃபாவுல, இப்படி ஒரு துவாவும் கேட்டாங்களே, ரப்பி இன் ஷஅத அதைத மதுமன் மினல் ஜன்னah, இறைவா அநீதம் இழைக்கப்பட்டவன் நீ நாடினால் சொர்க்கத்தை தரலாம். அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு அடி வாங்கியவன், திருடு கொடுத்தவன், பொருளாதாரங்களை எல்லாம் பறிகொடுத்தவனை நீ நாடினா அவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துடலாம். அதாவது அடுத்த ரசூலா சொல்லுவாங்க, அநீதம் இழைத்தவனை நீ நாடினால் மன்னித்து விடலாம். எவ்வளவு அழகான துவா பாருங்க. இறைவா நீ நினைச்சேன்னா அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், பிரிஸ்டீஜ் விட்டு இறங்கி வரமாட்டான், மன்னிப்பும் கேட்க மாட்டான், ஆனா நீ நினைச்சா அவனையும் மன்னிச்சு இவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு துவாவை கேட்டான். அல்லாஹ்வுத்தால பதிலே சொல்லல. அரஃபாவுல கேட்கிற எல்லாத்துக்கும் அல்லாஹ் கபூல் கபூல்னு சொன்னான். இந்த துவாவுக்கு அல்லாவும் வாய் திறக்கலாம், அப்படியே வாய் மூடிட்டான் அல்லாஹ், கம்முன்னு விட்டுட்டான் அல்லாஹ். அரஃபாவுல கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் விடுற மாதிரி இல்லை. அரஃபாவுல அடுத்து எங்கெங்க போகணும்? முஸ்தலிஃபா போகணும். முஸ்தலிஃபால கேட்டாங்கல்ல, அல்லாஹ் இறங்கி வந்துட்டான். இறங்கின்னு அல்லாஹ் சொன்னா கபூலுன்ட்டான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், மன்னிச்சிடலாம்ட்டான் அல்லாஹ். அப்ப என்ன தெரியுங்களா, இந்த ஹதீஸின் கீழால மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், முஸ்தலிஃபாவுல உட்கார்ந்து இறைவா நான் வயதுக்கு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரை இன்னாருக்கு அவருக்கு இவருக்கு நிறைய பண்ணிட்டேன், தப்புக்கெல்லாம் பண்ணிட்டேன், அநீதம் செஞ்சுட்டேன், பிடிங்கிட்டேன், சண்டை போட்டுட்டேன், திட்டிட்டேன், ஏசிட்டேன், அந்த ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க என்னால முடியல, பிரிஸ்டீஜ் தடுக்குது, ரப்பு நீ மன்னிச்சிரு, அந்த ஆளை மன்னிக்க வை,
என் விஷயத்துல அந்த ஆளை மன்னிக்க வை, இறைவா மன்னிச்சிரு, அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துரும், என்னைய மன்னிச்சு. எப்படி கேட்கணும்வா? இறைவா இன்னார அப்துல் ரஹ்மான திட்டேன், அப்துல்லாவை நான் திட்டேன், அல்ல அந்த ஆள்கிட்ட புடுங்கிட்டேன், அந்த ஆளை அதை ஏதாவது பண்ணிட்டேன் வச்சுட்டேன், அந்த ஆளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு இறைவா, அந்த பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு முஸ்தலிஃபாவுல கேட்டா துவா கபூல் ஆகுங்க, துவா கபூல் ஆகும். அப்ப அநீதங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமையானால் ஒரு மனிதன் ஹஜ்ஜை முடிக்கணும், ஹஜ் விவரமோடு முடிக்கணும், அல்லாவுக்காக நினைச்சு முடிக்கணும். ஹஜ்ஜில இவ்வளவு செய்திகள் இருக்குங்க, கொத்து கொத்தா அவ்வளவு ஏராளமான செய்திகள். ஹஜ்ஜி நோம்பு வச்சா இதெல்லாம் கிடைக்காது, தானம் தர்மத்துல கிடைக்காது, நோம்பு தொழுகையில இதெல்லாம் கிடைக்காது, ஹஜ்ஜில மட்டும்தான் கிடைக்கும் இந்த விசேஷம் எல்லாம். வேற எந்த இபாதத்திலும் இந்த விசேஷம் எல்லாம் கிடைக்காது. அதனாலதான் சொல்றது, காசு பணம் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, ஹஜ்ஜுக்கு போயிடுங்க. இதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு, அதாவது சொர்க்கம் கிடைச்சிரும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும், உயர்ந்த அன்பளிப்பு ஆயிடும், எல்லாமும் கிடைக்கும் ஹஜ்ஜுக்குள்ள. ஹஜ் அந்த 5 அமல் அல்லது 5 நாள் அமல், அந்த அமல்ல செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ் அக்பர் எல்லாத்தையும் அல்லாஹ் தந்துடலாம். நம்முடைய எவ்வளவு பாவம் பண்ணி இருப்போம், விபச்சாரமா இருக்கலாம், அல்லது திருட்டா இருக்கலாம், பொய் பேசுறதெல்லாம், புறமா இருக்கலாம், இப்படி உலகத்துல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு திருட்டுக்கள் கொள்ளமாரித்தனம் முடிச்சு வைத்தனும், எந்த பாவமா இருந்தாலும் சரி, அல்லாவுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறானே. அப்ப இந்த பாவம் எல்லாம் மன்னிச்சா சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப ஈஸி ஆயிடுமா இல்லையா? சொர்க்க வாழ்வு வேண்டும் என்று விரும்பக்கூடிய செல்வந்தர்கள் அவர்கள் ஹஜ்ஜு போனால் மட்டும்தான் இது எல்லாம் சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அன்னஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கன்னஃபகத்து ஃபீ ஸபீலில்லாஹ். ஹஜ்ஜுக்காக நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு காசு பணமும் அல்லாஹ்வுடைய வழியில நீங்க செலவழிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வழியில நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, உங்க காசை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்றீங்க, உங்களுக்காகத்தான் செலவழிக்கிறீங்க. ஹஜ்ஜில போய் நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க தங்குற ஏசி ரூம்பு, நீங்க பறக்கிற பிளைட், ஏசி பிளைட், இப்படி எல்லாமும் உங்களுக்கு தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஹஜ்ஜுக்காக நீ செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு காசு பணமும் அல்லாஹ் வழியில் செலவழித்ததை போல. அல்லாஹ் வழியில செலவழிச்சாச்சு. சரி, ரிட்டர்ன் என்னங்க? மனுஷனுடைய எண்ணமே எப்படி தெரியுங்களா? எதையாவது போட்டா ஏதாவது வரணும், அப்படிதான் போடுவான். எதையாவது லாபத்தை நினைச்சுதான் நீ செலவழிப்பான். அது அல்லாஹ்வுக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, அத்திர்ஹமு, ஹஜ்ஜுக்காக நீ செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் 700 மடங்கு ரிட்டர்ன் உனக்கு நன்மையா கிடைக்கும். நன்மைன்னா போனது அப்படி போட்டது கிடைச்சது மாதிரி நன்மையும் கிடைச்சிடும், துட்டு ரிட்டர்ன் வந்துடும். அல்லாஹ் நினைச்சா கொடுக்க சாத்தியமானது. ஒரு 7 லட்சம் ரூபாய் ஹாஜியார் செலவு பண்ணார் அல்லாவுக்காக, தான் ஹஜ்ஜுக்குன்னு வைங்களேன். ரப்பு நினைச்சானா 7 லட்சத்தை 700 மடங்கா பெருக்குங்களேன், 700 பெருக்கி பாருங்களேன். அல்லாஹ் தர போதுமானவன். அல்லாஹ் ஏதேனும் ஒரு வழியில தருவான், நன்மையா தருவான், காசு பணமா தருவான், எப்படியாவது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 700 மடங்குன்னாங்க. ஆனா 700 மடங்குங்கிறது அது எண்ணிக்கையில் அடங்காத அளவு. அப்ப போட்ட காசு பணம் எல்லாம் நமக்கு கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும். வேற எந்த இபாதத்துல இந்த நன்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் ஹஜ்ஜுடைய இபாதத்து ஒரு வித்தியாசமான இபாதத்துங்க. இது உலகத்துல இவ்வளவு கிடைக்குத, இந்த மௌத்தா போன பிறகு அல்லாஹ் தஆலா சிலருக்கு மட்டும்தான் சிபாரிசு செய்கிற தகுதியை தருவான். அதுல முதல்ல யார் இருப்பா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பான். ரசூலுல்லாஹ் யார கையை காட்டி இறைவா இவருக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தந்துருவான். அது தகுதி இல்லாட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அவர் தகுதி இல்லாட்டாலும் அந்த இடத்திலேயே தகுதியை உருவாக்குவான். அல்லாஹ் உருவாக்கி ரசூலுல்லாஹ் கையை காட்டுறதுனால அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். அடுத்து நபிமார்களுக்கு அந்த தகுதி உண்டு. அவங்க எல்லாம் யாரெல்லாம் கையை காட்டுறாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கம் போகலாம். அதே அந்த 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 வரிசையில அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தவர்கள் அதுல அந்த அந்த வரிசையில வருவாங்க. அடுத்து ஆலிம்கள் அந்த வரிசையில வருவாங்க. யாரெல்லாம் ஒரு ஆலிம் கையை காட்டுவாரோ, குர்ஆனை உள்ளத்தில் மனமாக வைத்து அதன் பிரகாரம் வாழ்ந்த அந்த ஆலிமுக்கு தகுதி உண்டு. அந்த வரிசையில ஒரு ஹாஜிக்கு இருக்குங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹாஜ்ஜு யஷ்ஃபஉ ஃபீ 400 அஹ்லி பைத்தின் அவ் அஹ்லி பைத்திஹி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது.
இப்படி ஒரு வார்த்தை வருது. ஒரு ஹாஜி அல்லாவுக்காக ஹஜ்ஜை முடித்தவர் கிட்டத்தட்ட 400 நபர்களுக்கு அவர் சொர்க்கம் போக சிபாரிசு செய்வார். 400 நபர்ன்றாங்க. ஹதீஸ்ல இன்னொரு இடத்துல வருது, 400 குடும்பத்துக்கு அவர் சிபாரிசு செய்தால் அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும். ஒரு 400 நபர்னா எங்க போறது? ஒரு ஹாஜி 400 நபர். அவர் இவரும் பார்க்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டுக்கலாம். இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு மற்ற ஆளெல்லாம் இல்லைண்டா, இறைவா எனக்கு ஒரு தகுதியை தந்திருக்கியா இல்லையா, எனக்கு ஒரு தகுதி இருக்கா இல்லையா உன்கிட்ட, நான் 400 நபரை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த இவரை கூப்பிட்டுக்குவேன், அவரை கூப்பிட்டுக்குவேன், அவரை கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு ஒரு 400 நபரை கையை காட்டினாரும் வைங்க. அந்த 400 நபருக்கு அல்லாஹ் தகுதியை கொடுத்து அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனா இதை விட பாக்கியம் என்னங்க வேணும்? தகுதியை அல்லாஹ்தாலா இதுக்கு மேல ஒரு ஆஜிக்கு என்னத்தை கொடுக்க வேண்டி இருக்கு? நோன்பாளிக்கு இப்படி எல்லாம் இல்ல. நோன்பாளிக்கு, தொழுகையாளிக்கு, ஜக்காத்து கொடுக்கிறவருக்கு இந்த தகுதி எல்லாம் நாளைக்கு மறுமையில கிடையாது. வேணும்னா நோன்பு இவருக்கு சிபாரிசை செய்யும். இப்படி இருக்கு ஹதீஸ்ல, இறைவா நான் நோன்பு வந்திருக்கேன், இந்த ஆளு வச்ச நோன்பு இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போன அவரை மட்டும்தான் நோன்பு கூட்டிட்டு போவோம். ஆனா ஒரு ஹாஜி இவரும் போவாரு, 400 நபர்கள் அல்லது 400 குடும்பத்தார்களை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறாருன்னா இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப ஹஜ்ஜு எவ்வளவு புனிதமானது, அதுக்காக நாம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காசு பணமும் எவ்வளவு உயர்வான அந்தஸ்தை பெற்றது இல்லையா? அப்ப ஹஜ்ஜுங்கிறது சாதாரணமான அமல் அல்ல. அந்த அமலுக்காக அதிகப்படியாக நாம முயற்சி செய்யணும். முடியாதவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா ஹஜ்ஜுக்காக காசு பணம் சேர்க்கலாமே. 500 1000 போட்டு வச்சோம்னா ரப்பு நாடும் பொழுது அது பல லட்சங்களாக அல்லாஹ் தருவான். லட்சம் நாமெல்லாம் அது செய்ய முடியுமா? நினைக்கவே கூடாது. அதெல்லாம் அந்த பாய் இந்த பாய் எழுத்து விடு, முன்னாடி வீட்டுக்காரு மச்சான் மாமன் செய்யறாரு, என்னால முடியாது நினைக்கவே கூடாது. நானும் ஹஜ்ஜி செய்வேன் அப்படின்னு அல்லாட்ட முதல்ல துவா செய்யும். அடுத்து நாம ஏதேனும் ஒரு உண்டியல்ல 500 1000 100 200 10 எதையாவது சேர்த்துக்கிட்டே வரணும். ரப்பு மாயாஜாலம் பண்ணி வச்ச மாதிரி அவன் முடிவு பண்ணா அடுத்து குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த உண்டியலுக்குள்ள வச்சிருப்பான்ல. உடனே அப்ளை பண்ணலாம், உடனே போயிடலாம். சில நேரங்களை பார்த்திருக்கோமா இல்லையா? இந்த பாய் 4-5 வருஷமா அப்ளை பண்றாங்க, வரலன்றாங்க. ஆனா இவரு நேத்து தாங்க அப்ளை பண்ணாரு, வந்துருச்சுன்றாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்கிறது. அல்லாஹ் நாடினா அது நடக்கும். அதே போல ஹஜ்ஜு செய்யணும்னா ரப்பு நாடம். நாம துவா செய்யணும், படைச்சவன் நாடம், இல்லைன்னா நடக்காது. அல்லாஹ் நாடாம நடக்காது. அதே போல நாம துவா செய்யாம அல்லாஹ்வும் நாட மாட்டான். நம்ம துவாவும் தேவை, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டமும் தேவை. இது ரெண்டும் ஒன்னா இருந்தா ஹஜ்ஜு சாதாரணமா கிடைச்சிருமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தை நாம கவனிக்க வேண்டியது. அதாவது அல் ஹஜ்ஜு மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉ இல்லா ஜன்னah. மப்ரூரான ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. நம்ம ரொம்ப தெளிவா விளங்கணும். ரசூல் அந்த இடத்துல சொல்றாங்க அல் ஹஜ்ஜுல் மப்ரூருன்னு சொல்லிட்டாங்க. வெறும் ஹஜ்ஜுன்னு சொல்லல. மப்ரூர்னா என்னங்க? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுன்னு சொல்றாங்க. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினா அது எப்படி இருக்கும்? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி அப்ப இன்னொரு வார்த்தை விளங்குது. ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜும் சிலர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. ஹஜ்ஜு 2 வகை, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு, ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜு. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நாம எப்படி செய்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்றாங்க மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் மன் ஹஜ்ஜ லில்லாஹி. அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் ஹஜ் செய்வாரு, ஃபலம் யர்ஃபுத் ஃபலம் யஃப்சுக். அவர் எந்த வகையான அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல அந்த பயணங்கள்ல அவர் ஆபாசமா எதையும் பேச மாட்டார், எந்த பாவத்தையும் செய்ய மாட்டார். ஹஜ்ஜுக்கு போறோமா இல்லையா? அந்த 40 நாள் 30 நாள் 35 நாள் அப்படின்னு சொல்லி சில பேரு ஒரு 10-15 நாள் அப்படின்னு போறாங்களா இல்லையா? அந்த பயணங்களில் ஆபாசமான பேச்சு பேசக்கூடாது, எந்த பாவமான காரியங்களும் செய்துவிடக்கூடாது. இது ரெண்டும் இல்லாட்டிய மப்ரூரான ஹஜ். அவ்வளவுதான். நாம் குர்துபி சொல்றாங்களே இது 2 இல்லைனாலே மப்ரூரான ஹஜ். இந்த ஹஜ்ஜை செய்யணும். சரி, இந்த ஹஜ்ஜை செய்யறதுக்கு நாம எப்படி நடந்துக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பயணம் துவங்கிய உடனே, அதாவது அந்த குதிரை மேல அந்த ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே இப்படி துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஜஅலு ஹஜ்ஜன் லா ரியா ஃபீஹி. இறைவா என்னுடைய ஹஜ்ல, ரசூலுல்லாஹ்வே துவா செய்றாங்க இப்படி ஒரு வார்த்தை, யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ல பகட்டு இல்லாமல் பாதுகாப்பாயாக, வலா சும்அதன், அதுல எந்த வகையான புகழ்ச்சி இல்லாமல் பாதுகாப்பாயாக. இதுதான் இங்க முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்க, பகட்டுக்கு ஹஜ் செய்யறாங்க. அவன் சொல்லிடக்கூடாது, இவன் சொல்லிடக்கூடாது, ஹாஜிங்கிறதுக்காக சில பேர் ஹஜ் செய்யறான். ஹஜ் செய்யாம இருக்கான், கஞ்ச பையன் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹஜ் செய்யறான்.
அல்லாஹ்வை தூக்கி ஓரத்துல வச்சாச்சு. மக்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக, தம்பட்டம் அடிக்கிறதுக்காக, பிரஸ்டீஜுக்காக, அல்லது என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குங்கிறத வெளியே காட்டுறதுக்காக ஹஜ் செய்யறாங்களே, இந்த ஹஜ் எல்லாம் மப்ரூர் இல்ல. இந்த ஹஜ்ஜுக்கு எந்த நல்ல கூலியும் கிடைக்காது. இப்ப நாம சொன்ன சுபச்சோபனம் எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்ப இது எல்லாம் கிடைக்கணும்னா அது ஹஜ்ஜே மப்ரூரா இருக்கணும். விளங்கிக்கலாமுங்க. ஒருத்தர் ஹஜ்ஜை மப்ரூர் பண்ணியிருக்காரா இல்லையான்னா அதுக்கு என்ன தரங்கள அடையாளம்? மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, ஹஜ்ஜு போறதுக்கு முன்னாடி பாய் அவ்வளவு நல்ல மனுஷன் கிடையாது. தொழுகையில அவ்வளவு பேணுதல் இல்லை, நோம்புல பேணுதல் இல்லை, அது ஒரு மாதிரியா இருந்தாலும் வைங்க. பாய் ஹஜ்ஜ முடிச்சுட்டார், அல்லாஹு அக்பர், ஏதோ அவுலியா மாதிரி வாழ்றார், இறை நேசரை போல, ஆலிம்களை போல கண்ணியமா வாழ்றார் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வைங்க, இவர் ஹஜ்ஜு மப்ரூரான ஹஜ்ஜுன்னு அர்த்தம். ஹஜ்ஜு அவரை மாற்றி இருக்கும். அவரை மாற்றவில்லை என்றால் அது ஹஜ்ஜு மப்ரூர் அல்ல, வெறுமனே மொட்டையான ஹஜ்ஜு, அவ்வளவுதான். மப்ரூரான ஹஜ்ஜுக்கு தான் இவ்வளவு கூலி. அந்த மப்ரூரான ஹஜ்ஜு சாதாரணமானது அல்ல, ரொம்ப பெரிய பேணுதல் தேவை. அல்லாட்ட அழுகணும். ஹஜ்ஜு ஓகேன்னு ஆன உடனே அல்லாட்ட அழுகணும், இறைவா என்னுடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜா ஆக்கிரு ரஹ்மானே, பாவம் கலக்காத ஹஜ்ஜா ஆக்கிரு ரஹ்மானே. அங்கே போய் அருவருப்பாக பேசி விடாமல் என் நாவுகளை, என் கரங்களை, என் உடல் உறுப்புகளை நான் பாதுகாக்க வேண்டும் ரஹ்மானே அப்படின்னு அல்லாட்டாம அழுது இங்கேயே துவா செஞ்சுக்கிட்டே இருந்தா, அந்த எல்லா இடத்துலயும் அப்படியே இருந்தா அந்த ஹஜ்ஜு மப்ரூரு. அந்த ஹஜ்ஜு மப்ரூரு அடே கவனிக்க வேண்டிய ஒரு கருத்துங்க. ஹஜ்ஜில 5 வேளை தொழுகிறோமே, யாராம நம்முடைய தொழுகைக்கு பின்னாடி முசல்லின்னு எழுதுறோமா? அப்துல் காதர் முசல்லி அப்படி நம்ம யாரா எழுதுறோமா? எழுதுறது இல்லை. அதே மாதிரி நோம்பு வைக்கிறோம், 30 நோம்பு ரம்ஜான்ல வைக்கிறோம், அஸ்ஸாயிம் அப்துல் காதர் அப்படி நாம எங்கேயாவது எழுதிருக்கிறோமா? எழுதல. ஆனா நம்ம ஆளுக பண்ற சேட்டை என்ன தெரியுங்களா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோடனே ஹாஜியார் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு எழுதுறான். ஹஜ்ஜு ஒரு அமலு, ஏன் பின்னாடி பேரு பின்னாடி போட்டுக்கிற? ஹஜ்ஜு ஒரு அமலு, ஹாஜின்னு யாரு போட சொன்னா? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு பண்ணாங்களா இல்லையா? எந்த கிதாபுலையாவது அல்லது எந்த மார்க்க அறிஞராவது ஹாஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கேட்டிருக்குமா? எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? இல்ல. அது எங்கேயாவது எழுதி பார்த்திருக்கிறோமா? ஹாஜியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது எழுதி கேட்டிருக்கோமா? ரசூலுல்லாஹ் செய்யல, அப்படிதானே? சஹாபாக்கள் செய்யல, அப்படிதானே? தாபியீன்கள் செய்யல, அப்படிதானே? நாம மட்டும் ஏன் செய்யணும்? ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்க மௌத்தா போற வரைக்கும் ஒரு முறை கூட ஹஜ்ஜ விடல. கிட்டத்தட்ட 40 வருட காலம் அதன் பிறகு வாழ்ந்தார்கள். யோசிங்க, 40 ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க ஆயிஷா அம்மா. ஒரு இடத்துல கூட ஹாஜியா ஆயிஷா அம்மா அப்படின்னு எங்கேயாவது உண்டா? இன்னைக்கு நம்பாலு போறதுக்கு முன்னாடியே ஒரு BA MA MPhil PhD MBBS அப்படின்னு போட்டுக்கிற மாதிரி நம்பாலு போயிட்டு வந்தோம்னா அந்த ஆளு பண்ற அலும்பு அல்லாஹ் அக்பர், ஹாஜின்னு போட்டுட்டா ஒரு ஹஜ்ஜாமுங்க. இவங்க ஆலிம் சாவுக்கு பாடம் நடத்துறாங்க. அல்ல ஹாஜின்னு போட்டா 2-3 ஹஜ்ஜு செஞ்சவர். இது எங்கே இருந்து கண்டுபிடிச்சீங்க? எங்கே இருந்து இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? ஹாஜியார் போடணும். சில பேர் உண்மையாவே என்ன ஹசரத் என் பேரை எழுதும் போது அந்த ஹாஜியை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்களே, வெக்க வேண்டாம். ஹஜ்ஜுங்கிறது அல்லாவுக்காகவே, யாரான எழுதுறதுக்காக, பத்திரிகையில போட்டுக்கிறதுக்காக. சில இடத்துல சண்டே நடக்குதுங்க பத்திரிகையில, மாப்பிள்ளை உங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஏங்க மச்சான் என் பேரை மட்டும் போட்டையா, ஹாஜியார்னு ஏயா போடல அப்படிங்கிறான். பத்திரிகையில ஹாஜியார் போடலன்னு சண்டை போடுறான். ஏதேனும் பள்ளிவாசல ஏதேனும் பிரச்சனை வந்தா ஹாஜியாரும் சொல்லலன்னு சண்டை போடுறான். என் பேரை சாதாரண ஒரு சொல்றாருங்க, ஹாஜியார்ல நான் 4 ஹஜ்ஜு முடிச்சிருக்கேன், 5 ஹஜ்ஜு முடிச்சிருக்கேன், இனி அல் ஹாஜின்னு சொல்லணும். ஹாஜி அல்லாஹ் அக்பர். இந்த முகஸ்துதி எதுக்கு? ஹாஜியார்னு கூப்பிடுறதுக்காக ஹஜ்ஜி செய்யக்கூடாது, ஹாஜியார்னு எழுதுறதுக்காக ஹஜ்ஜி செய்யக்கூடாது. ஹாஜியார்னு அல்லங்க சொல்லணும். உங்களை பாட்டு அல்லாஹ் சொல்லணும். அப்துல் ரஹ்மான் நீங்க ஹாஜியார், இப்ராஹிம் நீங்க ஹாஜியார், இப்படின்னு அல்லாஹ் சொல்லணுமே. அல்லாஹ் சொல்லணும். அல்லது மக்களாக விரும்பி சொன்னாலும் பரவாயில்ல, நாம விரும்பல, மக்களா விரும்புறாங்க, ஹாஜியார் அப்படின்னு கூப்பிடுறாங்க, அது தப்பு இல்லை. ஆனா கூப்பிடுற மாதிரி இது நடந்துக்கிறது, இது தப்பா இல்லையா? அப்போ நாம நோம்பாலின்னு எழுதிக்கிறதுல, தொழுகையாலின்னு எழுதிக்கிறதுல, தர்மம் கொடுக்கும் போது எழுதிக்கிறதுல, ஹஜ்ஜின் வரும்போது எழுதிக்கிறோமே, இது தவிர்க்கப்பட வேண்டியது. இது முகஸ்துதியில கொண்டு போய் முடிஞ்சிடும். மப்ரூரான ஹஜ்ஜி இல்லாம போயிடும். இந்த நிலை நமக்கு வரணும். எத்தனை ஹஜ்ஜு முடிச்சாலும் நீங்க ஹாஜி தான், அதுல ஹாஜி அல்ஹாஜி அப்படி இப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுவும் குறிப்பா இந்த ஹாஜின்னு போட்டுக்கிறத எங்க தெரியுங்களா? இன்னைக்கும் கூட யூரோப்பு நாடுகள்ல போட்டுக்க மாட்டான், US நாடுகள்ல அவன் போட்டுக்க மாட்டான், ஆனா அரபு நாடுகள்ல போட்டுக்க மாட்டான். யார் இந்த மாதிரி சேட்டை பண்றா? இந்த இந்தியாக்காரன், இந்த இலங்கைக்காரன், இந்த பாகிஸ்தான்காரன், இந்த பங்களாதேஷ்காரன், இவன் உலகத்துல எங்கெல்லாம் இருப்பான் இவன் தான் இதெல்லாம் போட்டுக்குவான்.
இதெல்லாம் இவன் தான் போட்டுக்குவான். ஏதோ டிகிரி அல்லாஹ் கொடுத்தது மாதிரி ஹஜ்ஜுக்கு முடிச்சிட்டோன்னே இவங்க எல்லாம் வரிசையை நில்லுங்க உங்களுக்கு ஒரு டிகிரியை கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த நாடு கொடுக்குதா? அட அல்லாஹ் தர்றானா? அல்லது அந்த நாட்டினுடைய தலைமையமா அப்துல்ரஹ்மான் சுதைசி கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு டிகிரி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பொன்னாட போத்துறாங்களா? ஒண்ணுமே இல்லை, நீயே எழுதிக்கிற, நீயே போட்டுக்கிற, நீயே போராடி சண்டை போடுற. இப்படி எல்லாம் இந்த ஹஜ் விஷயத்துல வந்துடக்கூடாது. அப்போ ஹஜ்ஜுங்கிறது உயர்வான அமல். அந்த அமல் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகணும், அங்கீகாரத்தை பெறணும் அப்படிங்கிற நியத்து மட்டும்தான் வரணும். இந்த நியத்து வந்துட்டாலே அந்த ஹஜ் சிறப்பா அஞ்சிடும். அல்லாஹ் தஆலா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவர்கள் ஹஜ் அனைத்தையும் மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்குவானாக. எதிர்வரும் காலங்களில் நாம் நம் மனைவி மக்களோடு, தாய் தகப்பனோடு, உடன் பிறந்தவர்களோடு, பெற்றோர்களோடு, சொந்த பந்தங்களோடு, நண்பர்களோடு மக்பூலான மப்ரூரான பல ஹஜ் உம்ராக்கள் செய்யும் நசீபை பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.